நம்ம வந்து அதில் வந்து நோய் மருந்தை வந்து நிறுத்தி கொள்ளலாம். நோய் மருந்து தெளிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா வந்து அந்த அதிலே வந்து சாப்பிலிசர்லேயே கார்பன்டசிம் மேங்கோசம் இருக்குது. மற்ற கெமிக்கல் உரங்கள் கொடுக்கும்போது நம்ம அது கூட சேர்த்து இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, நம்ம சாப்பிலைசர் கொடுக்குறோம், அல்லது ரெட் ஆல்கே ஜெல் கொடுக்குறோம், வேம் கொடுக்குறோம், பொட்டாசியம் ஹியூமேட் கொடுக்குறோம். அந்த 4 சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை 4மே போட்டாலும் சரி, இப்படி போடும்போது என்ன ஆகுன்னா அந்த பயிரினுடைய உறுதித்தன்மை அதிகமாகும். பயிர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும்போது அங்கேயே வந்து பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைவாகும். அதை கண்டிப்பாக வந்து குறையும். பூச்சி தாக்குதல் வந்து எடுத்த உடனே வந்து அதை கடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கா. ஏன்னா அதனுடைய லீஃப், பேடியினுடைய லீஃப், அந்த நெல்லினுடைய அந்த இலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் தடிமனாகும், கொஞ்சம் கடினமாகும். அதனால் வந்து எளிதில் வந்து பூச்சிகள் கடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பூச்சி தாக்குதல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நல்ல மகசூல், அதிகமான வேர் வளர்ச்சி, தூர்க்கலைப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது முதல் உரம் பற்றி. இது முதல் உரம். நான் வீடியோ ரொம்ப லாங்காக இல்லாமல் முதல் உரத்துக்கான தன்மைகள் சொல்லியிருக்கேன். வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்ன மேற்சொன்ன உரங்கள் எல்லாமே போடுறது நல்ல பலன் அளிக்கும். எல்லாமே நீங்கள் சேர்த்து போடுறதுனால தாராளமாக போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து சேற்று பகுதியில் உள்ளவங்க வந்து தாராளமாக ஃபேக்டம்பாஸ் வந்து பயன்படுத்துவது 20 13 பயன்படுத்தும் போது அதில் வந்து உள்ள சல்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி இதையும் தூண்டி கொடுக்கும். அது மாதிரி சூப்பர் பாஸ்பேட்லேயும் சல்ஃபர் இருக்குது, கால்சியம் சல்ஃபர்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து பயனளிக்கும். தாராளமாக இந்த உரங்களை பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம், யாராவது தொழு உரம் கிடைக்குது நமக்கு வந்து அப்படின்னா தாராளமாக கடைசி உழவின் போது தொழு உரத்தை பயன்படுத்துவது நல்லது. ஆனால் முக்கியமான விஷயம், அந்த தொழு உரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டேரு, மாட்டேரு, கோழியர் இதெல்லாம் பயன்படுத்துகிறது வந்து நன்றாக மக்கியதாக நீங்கள் பார்த்து பயன்படுத்த வேண்டியது அவசியம். அது மாதிரி வந்து இந்த சணப்பை, தக்கை பூண்டு போன்றவற்றை வந்து நம்ம பயிர் செய்வதற்கு ஒரு 45 நாள், 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடியே விதைச்சி அதை மடக்கி உழுதும் நம்ம பயிர் செய்யலாம். அல்லது நம்ம வயலில் உள்ள தழைகள், வயலை சுற்றி உள்ள இலைதழைகளை வெட்டி, க்ரீன் மேன்யூர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீன் லீஃப் மேன்யூர், க்ரீன் மேன்யூர்னு சொல்லக்கூடியது சணப்பை, தக்கை பூண்டு. அது மாதிரி வந்து க்ரீன் லீஃப் மேன்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நம்ம வயலை சுற்றி உள்ள தேக்கு மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி வந்து மரங்களில் உள்ள தழைகளை வெட்டி அதை வயலில் போட்டு அதை வந்து தண்ணி விட்டு மக்க வச்சு மடக்கி உழுது அப்படியே நீங்கள் பயிர் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுடைய மண்ணில் உள்ள அந்த கண்டென்ட் வந்து அதிகமாகும். பொதுவாக வந்து உங்கள் ஆர்கானிக் கண்டென்ட் வந்து அதிகமாகும். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடியது வந்து அதிகமாகும். இதனால் நல்ல ஒரு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி மற்றும் வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவாக விவசாயம் சார்ந்த தகவல்கள், விவசாயத்தில் வந்து இன்னும் சிறப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கோம். குறிப்பாக வந்து உரங்கள், உரச்சத்துக்கள், உரத்தில் உள்ள பயன்பாடுகள், எந்த உரங்களை எந்த காலகட்டத்தில் இடணும் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விவசாய தகவல்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களையும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ உங்களை போன்று உங்களுடைய நண்பர்களும் பார்த்து பயனடைவார்கள். எல்லா விவசாயிகளும் வந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது மருந்துகள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள், இந்த ரெட் ஆல்கே ஜெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து